என்னடி இது இவ்ளோ படு பயங்கரமா இருக்கு? ஆமா, இததான் பேய் பில்டிங்னு சொல்வாங்க. இங்க யாருமே போனது கிடையாது. அப்படியே போனவங்க திரும்பி வந்ததே இல்லையா? ஏண்டி எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இவ்ளோ பயங்கரமான இடத்துக்கு என்ன போக சொன்னியே, அப்போ எனக்கு எதுவும் ஆகாதா? ஐயோ ஏய், சின்ன பசங்களை எல்லாம் அந்த பேய் ஒண்ணுமே பண்ணாது, மன்னிச்சு விட்டுரும். இல்ல இல்ல, முடியாது முடியாது, என்னால போக முடியாது. சச்ச, தப்பு தப்பு, நம்ம தேவையில்லாம பயந்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் ஆல் ஒரு பேய் கனவு, அதுக்கு போய் அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி ஜாஸ்மின்? மறந்துட்டு ஹோம்ஒர்க்கை எழுது. பேயின்னு ஒன்று இல்லவே இல்லை, சாதாரணமா கனவுல தானே வந்துச்சு, நேர்லையா வந்துச்சு? இப்படி பயந்துட்டோமே. ஐ எம் ஃப்ரீ கேர்ள் அண்ட் பிரேவ் கேர்ள். எதுக்கும் பயப்பட மாட்டா இந்த ஜாஸ்மின். அடடே மங்கம்மாக்கா, எப்பவுமே உங்க கிச்சன்ல இருந்து மட்டும் எப்படி கும்முன்னு வாசனை வருது? வந்துட்டியா? என்ன இன்னும் ஆளை காணமேனு பார்த்தேன், கரெக்டா வாசனை பிடிச்சின்னு வந்துடுவியே. அக்கா என்ன வேணா சொல்லிக்கோங்க போங்க, ஆனா என்னைக்குமே நான் உங்க சமையலுக்கு அடிமை. அடிக்கழுத. சரி சரி, டேபிள் மேல மஷ்ரூம் கிரேவி வச்சிருக்கேன், உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, கொஞ்சம் எடுத்துன்னு போ. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, எங்க போயிட போகுது? ஆமா, விஷயம் கேள்விப்பட்டீங்களா? பக்கத்து வீட்டு ராக்கம்மா நேரங்கிட்ட நேரத்துல ஆத்துக்கு துணி துவைக்க போயிருக்கா. போன இடத்துல பேய பிடிச்சின்னு வந்திருக்கா. என்னடி சொல்றவ? இப்ப எப்படி இருக்கா? எப்படி இருப்பா? நைட் எல்லாம் வீட்டுல ஒரே ரகலையாங்க்கா. ரூம் லைட் போட்டா ஆஃப் பண்ணி விடுறாளாம். இருட்டுல மூளையில போய் உட்காந்துக்கிறாளாம். அவ பாட்டுன்னு கத்துறாளாம், பெணாத்துறாளாம். அடியாத்தி, அவளுக்கு ஏன்டி இந்த வேலை? மோட்டர் போட்டா தண்ணி வரப்போகுது, வீட்லயே துவைக்கிறத விட்டுட்டு நடு மத்தியானத்துல யாருன்னா ஆத்துக்கு போவாங்களா? அவங்க வீட்டுல மோட்டர் ரிப்பேரா. ஒரு நாள் துணியை சேர்த்து வச்சு மறுநாள் துவைச்சா என்ன குறைஞ்சிட்டு வா போறா? ஏதோ காஞ்சிபுரம் தர்காவுக்கு கூட்டின்னு போய்க்கிறாங்களா பேய் வரட்ட. அதான் நைட்டு முழுக்க ஒரே கூச்சலா இருந்துச்சா? நான் என்னமோ நினைச்சேன், பார்த்தா இதான் விஷயமா? ஆண்டி. என்ன பிள்ளை? ஆண்டி, நிஜமா பேயா? பேய் இருக்கிறதெல்லாம் நிஜம்தானா? ஆமா, இல்லையா பின்ன? பேய் இல்லாமையா டெய்லி 12:01 ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு சத்தம், கலகல கலகலன்னு வளையல் சத்தம், சிரிப்பு சத்தமா கேக்குதே. ஆனா எனக்கு கேட்டது இல்லையே. அட நீ சின்ன பிள்ளைமா, உனக்கெல்லாம் ஒன்னும் கேட்காது, ஒன்னும் தெரியாது. அடியே கூறு கெட்டவள, அறிவு கெட்டவள, 2 போட்டுனா பாத்துக்க. என் பிள்ளைய போய் பயன்படுத்தினு இருக்க. சின்ன பொண்ணு கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. என் பொண்ணு ரொம்ப தைரியமான ஆளுடி. நைட்டு 12 மணி ஆனா கூட தனியா வெளியே போயிட்டு வருவா. ஜாஸ்மின்மா, என்ன நான் சொல்றது? அட போமா, நீ வேற. என்னக்கா உங்க பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறா? முகத்தை வேற பார்த்தா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு. அட ஆமா தங்கம், அந்த கதையை ஏன் கேக்குற? நேத்து பேய் கனவை கண்டுட்டு ரொம்ப பயந்து போயிருக்கா. இப்படி சொன்னா கொஞ்சம் தைரியமா இருப்பான்னு பார்த்தேன், ஒன்னும் வேலைக்கு ஆகல. கவலைப்படாதீங்க, விடுங்கக்கா, பாத்துக்கலாம். குழந்தை பொண்ணு தூங்கிட்டா போல. அப்பா, நான் தூங்கல. தூக்கம் வரலப்பா, எனக்கு ஒரு கதை சொல்லுப்பா. கதையா? ஆமாப்பா. சரி. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்தாங்களா. பறந்து வந்த காக்கா ஒரு வடையை தூக்கின்னு போயிடுச்சான். வடைய தூக்கின்னு போன காக்கா மரத்து மேல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். அதை பார்த்துட்டு இருந்த நரி, ஐயோ காக்கா, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட காக்கா காக்கான்னு பாடிச்சான். வடை கீழே விழுந்துடுச்சான். நரி அந்த வடையை தூக்கின்னு போயிடுச்சான். காக்கா ஏமாந்து போச்சான். இதானப்பா? என்னப்பா நீ இன்னும் அப்டேட்டே ஆகாம இருக்க? ஆமா, நீ 90s கிட்ஸ்ல இப்படித்தான் இருப்ப. ஆனா நான் 2K கிட்ஸ்பா. எனக்கு அப்படியே த்ரில்லிங்கா அட்வான்ஸ்டா பயங்கரமா ஒரு கதை வேணும். சரி சொல்றேன். ஒரு பயங்கரமான காட்டுல ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்பா, மறுபடியும் பாட்டி கதையா? நான் உன்கிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்கிறேன்ப்பா, இன்னும் நிறைய நிறைய. இரு தங்கம், அப்பா இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். கதை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுதுன்னு பாரு. ஓகே, நான் அப்படியே படுத்துக்கிறேன்ப்பா. அந்த பாட்டி பகலெல்லாம் விறகு வெட்டுறது, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா காட்டுல இருக்க பழங்கள் எல்லாம் எடுத்துன்னு போய் வீட்டுல இருக்க தாத்தாக்கு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டு தூங்கிடுவாங்களாம். அதே மாதிரி ஒரு நாள் அந்த பாட்டி விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு உள்ள போனாங்களாம். அது சரியா ஒரு 12-1 மணி இருக்குமா. விறகு வெட்டினே இருக்கும்போது அவங்கள யாரும் பின்னாடி இருந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சான். சரி, தாத்தா தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லையாம். சரி, ஏதாச்சும் பிரமையா இருக்கும்னு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். மறுபடியும் அவங்கள யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சான். சரின்னு திரும்பி பார்த்தா திடீர்னு ஒரு உருவம் கிட்ட வந்து நின்ன மாதிரி இருந்துச்சான். அப்படியே பாட்டி ரொம்ப பயந்து போயிட்டாங்களாம். பாட்டி, இன்னைக்கு நேரம் சரியில்லை, காத்து கருப்பு நடமாட்டமா இருக்கு, நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலான்னு கிளம்ப ஆரம்பிச்சாங்களாம். பயங்கரமா காத்து வீச ஆரம்பிச்சுதான். போற வழியெல்லாம் மரம் ஆடுதான், அசைதான் காத்துல. திடீர்னு பார்த்தா பயங்கரமா ஒரு சத்தமா.
என்னடான்னு பாட்டி மெல்லமா திரும்பி பார்த்தாங்களாம். அங்க பார்த்தா ஒரு பெரிய அப்பா என்னப்பா சின்ன பொண்ணுக்கு போய் பேய் கதை சொல்லிட்டு இருக்கீங்க? எவ்வளோ பயப்படுவா. நைட்ல தூக்கம் வராம ஜுரம் வரப்போகுது. யாரு? எனக்கு ஜுரம் வருமா? உனக்கு தாண்டி இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டா லூஸ் மோஷனே ஆகும். அப்பா சூப்பர் ஸ்டோரி, செம்ம இன்ட்ரெஸ்டிங். கண்டினியூ. இல்ல முடியாது, நிறுத்துப்பா. ஏய் ஜாஸ்மின், உனக்கு என்னடி ப்ராப்ளம்? உனக்கு பயமா இருக்கா? அப்படி பயமா இருந்தா நீ இங்க இருந்து போயிடு. எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாருக்கு பயம்? எனக்கா? எனக்கெல்லாம் பயமே கிடையாது. எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, நான் அதெல்லாம் முடிக்கணும். நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் மட்டும் இல்லாம இருந்தா இதை விட பயங்கரமான ஹாரர் கதையெல்லாம் நான் சொல்லுவேன். என்ன பண்றது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாத்துமா லில்லி, பேய் கதையெல்லாம் கேட்டா நைட்டு கனவுல பேய் தான் வரும், அப்புறம் ஜுரம் வரும் தூக்கம் வராம. ஐயோ சரியான பயந்தாங்கோலி. அப்பா எனக்கெல்லாம் பயமே கிடையாது, நீ கண்டினியூ பண்ணுப்பா, செம்ம இன்ட்ரெஸ்டிங். என்ன எந்த பக்கம் போனாலும் பேயை பத்தியே பேசின்னு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்குவோம். பேயா பேய், பொல்லாத பேய், சாமின்னு ஒருத்தர் இருக்கார்ல, நம்மளை என்ன காப்பாத்தாமே விட்டுருவாரு? நம்ம என்ன அப்படி தப்பு செஞ்சிட்டோம்? பேய் கனவா வருது. கிச்சனுக்கு போனா அம்மா பேயை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ரூமுக்கு போனா அப்பா பேயை பத்தி பேசிட்டு இருக்காரு. எப்பப்பப்பா, பேயும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல. மூடிட்டு தூங்கு ஜாஸ்மின் பெட்ஷீட்டை. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. லைட் ஆஃப் பண்ண வேணாம், அப்படியே தூங்குவோம். சாவி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், பாடு சாவி. சாவி நீ வந்துட்டியா? சாவி என்னை விட்டு போகாத சாவி. இல்ல இல்ல, நான் கண்ட கனவு நிஜம்தானா? இல்ல, இருக்க முடியாது. இல்லவே இல்ல. சாவியா? எப்படி எப்படி? அவதான் செத்து போயிட்டாளே. சாவி சாவி எப்படி? ஜாஸ்மின் கண்ணே, என்னடா இதுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்ட? பால் குடிடா. லைட் யார் ஆஃப் பண்ணது? நம்ம பண்ணலையே. இது எப்படி நடந்துச்சு? என்னடா கண்ணு, ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சிட்டியா? எப்பவும் அம்மா வந்ததுக்கு அப்புறம் தானே தூங்குவேன். சீக்கிரமா தூங்கிட்டு இருக்க. என்னடா கண்ணு ஒரு மாதிரி இருக்க? பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தங்க ஆண்டி சொன்னாங்களே, அதை பத்தி நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியாடா? அதெல்லாம் சரியாகிடும்டா, அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அவங்க தான் கோயிலுக்கு போயிருக்காங்களே, சரியாயிட்டு வந்துடுவாங்க. நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் நினைச்சு குழப்பிக்க கூடாது. முக்கியமா பயப்படக்கூடாது. படிக்கிறத மட்டும் தான் பார்க்கணும். அம்மா தான் எப்பவுமே உன் கூடவே இருக்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. அம்மா சாவி என் கனவுல வந்தா. சாவியா?